அல்லேலூயா. இன்றைய செய்திக்காக நாம் தெரிந்து கொண்டிருக்கிற வேத வசனம் சங்கீதங்களுடைய புஸ்தகம் 91வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை யாராவது சத்தமா வாசிங்க. அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். ஆமென். அல்லேலூயா. வாசிக்கப்பட்ட வேத பகுதியிலே சங்கீதக்காரனாகிய தாவீது அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியினால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தையை நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். ஒரு வித்தியாசமான வார்த்தை. அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியினால் நான் அவனை விடுவிப்பேன், அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொல்லி பரலோகத்தின் தேவன் தாவீதின் மூலமாய் தன்னுடைய நண்பன் மூலமாய் நமக்கு ஒரு சத்தத்தை விளம்பி இருக்கிறார். நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பலதரப்பட்ட கிரியைகளுக்குள் வாஞ்சியாயிருக்கிறோம். முக்கியமாய் நாம் நினைக்கிற காரியங்கள் நமக்கு ஈடேற வேண்டும் என்கின்ற மனவிருப்பம் நம்மிடத்தில் இருக்கிறது. எவன் ஒருவன் தன்னுடைய ஆசையை நிறைவேற்றி கொண்டிருக்கிறானோ அவனிடத்தில் இருந்து தேவன் கிரியை செய்ய மாட்டார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஆசை அது இச்சையினால் வந்தது, அந்த இச்சை பாவத்தினால் வந்தது, அந்த பாவம் மரணத்திற்குடாய் உன்னை கொண்டு செல்லும். இதை யாராலும் காப்பாற்ற முடியாது, எங்களுடைய தேவனால கூட ஒன்றால் காப்பாற்ற முடியாது. ஒருவன் தன்னை அடக்கவில்லை என்று சொன்னால், அவனிடத்தில் இருக்கிற ஆவியை அவன் அடக்கவில்லை என்று சொன்னால் அவன் மதில் இடிந்த பட்டணம் போல் இருப்பான். நம்ம அடக்கிறோமா? போகணும்னு நினைச்ச போறோம், செய்யணும்னு நினைச்சா செய்யறோம், பேசணும்னு நினைச்சா பேசுறோம், ஓடணும்னு நினைச்சா ஓடுறோம், திட்டணும்னு நினைச்சா திட்டுறோம், அன்பா இருக்கணும்னு நினைச்சா அன்பா இருக்கிறோம். நாம நினைக்கிறத செஞ்சு முடிக்கிறோம். என்னைக்காவது நான் செய்வது என் தேவனுடைய சித்தமா? அவருடைய சித்தம் அறிந்து நான் செயல்பட போகிறேன் என்கின்ற எண்ணம் யாரிடத்தாவது இருக்கிறதா? குடிகாரன் குடிப்பதற்கு முன்பாக குடியினுடைய ஊடாய் வெறி கொண்டு குடிக்கப் போவான். அவன் குடித்து 3 மணி நேரம் தன் கட்டுப்பாட்டில் இல்லாமல் அந்த மதுபானத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது போல இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி மார்பு தட்டி கொண்டிருக்கிற கள்ளத்தனமான வேஷதாரிகளான விசுவாசிகள் மாம்ச இச்சைகளுக்கு உட்பட்டு தேவனுடைய சமூகத்தை விட்டு தூரம் போகிற கூட்டங்கள் இன்றைக்கு அநேகம். இவர்களுக்கு தேவன் மேல் வாஞ்சை இல்லை, தேவனுடைய வார்த்தையின் மேல் வாஞ்சை இல்லை, தேவனுடைய ஆலயத்தின் மேல் வாஞ்சை இல்லை. ஆனால் எல்லாம் இருப்பது போல் நடித்துக் கொண்டிருப்பார்கள். பரலோகத்தின் தேவன் அதனால் தான் கேட்கிறார், ஒருவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருந்தால் அப்ப அவன் எல்லாவற்றையும் வெறுக்க வேண்டும், அவனை நான் விடுவிப்பேன். இந்த உலகத்திற்குரியவை எல்லாவற்றையும் விட்டுவிட்டால், அதை விட்டுவிட்டால் மாத்திரமல்ல, ஏனென்றால் எனக்கு தெரிந்து கொர்நேலியு எல்லாவற்றையும் விட்டான், தேவனை நோக்கி பார்த்தான், ஆனாலும் அவனுக்கு விடுதலை இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஏன்? சரியான சத்தியத்தினுடைய ஊடாய் அவன் கடந்து போக வேண்டும். இன்றைக்கு அநேகர் விடுகிறேன் என்று சொல்லுகிறார்கள், விட்டார்களா? விட்டு தேவ சித்தம் செய்கிறார்களா என்று கேட்டால் அவர்களுடைய கிரியையிலே நாம் காணலாம், அவர்களிடத்தில் தேவன் கிரியை செய்யவில்லை என்று சொல்லி. தேவனுடைய வித்து யாரிடத்தில் இருக்கிறதோ அவன் பாவம் செய்ய மாட்டான் என்று சொல்லி 3:9 சொல்லுது. அப்போ நாம் பாவம் செய்கிறோம் என்று சொன்னால் யாருடைய வித்து நம்மிடத்தில் இருக்கிறது, ஆனால் யாருடைய பெயரை தரித்திருக்கிறோம். ஒரு நாள் சுமார் ஒரு 25-27 வருடங்களுக்கு முன்பாக நம்முடைய சபையில் இருக்கிற ஒரு சகோதரி பிசாசு பிடித்து ஆடிக்கொண்டிருந்தாள்.
அவளிடத்தில் இருக்கிற பிசாசை துரத்தும்படியாக நானும் என்னுடைய மனைவியுமாக கடந்து போயிருந்தோம். அந்த பிசாசு ஒரு காரியத்தை சொன்னது, ஏய் தாடிக்காரா, இனி இவளை உன் சபைக்கு நான் கூட்டி விட மாட்டேன். அப்போ நான் சும்மா தமாசா கேட்டேன், அப்போ எங்கே கொண்டு போவேன்? என் கோயிலுக்கு என் சபைக்கு நான் கூட்டிகிட்டு போவேன் அப்படின்ச்சு. பார்ட்டிங்க தான் இருக்குது, என் சபைக்கு கூட்டிகிட்டு போய் உன் சபை எங்கே இருக்குன்னு கேட்டேன். சூப்பராக சொல்லிச்சுப்பாரு. ஹலோ அங்கே பாரு, அவ்வளோ பெரிய தேவாலயம் கட்டி வச்சுருக்கேன், யாருக்கு தெரியுமா? அது எனக்கு, நான் தான் உள்ளே இருக்கிறேன். நான் திருப்பி சொன்னேன், பிசாசே அது எங்கள் அப்பாவுடைய கோயில், எங்கள் அப்பன் பேரில் இருக்குது, உங்கள் அப்பனுக்கு பேர் மட்டும்தான் இருக்குது, உள்ளே இருக்கிறது நான், அது உனக்கு தெரியுமான்னு கேட்டுச்சு. நான் மட்டும் இல்லை, அவங்க வீட்டார் இருந்தாங்க, அந்த தெருவில் உள்ளவங்க எல்லாருமே இருந்தாங்க. கொஞ்சம் யோசிக்கிறீங்களா? அப்போ உன்னிட்ட இருக்கிறது யாருன்னு நீ தெரிஞ்சுக்கணும். பேர் மட்டும் சொல்லலாம், நான் யாஷோவுடைய பிள்ளை, நான் தேவனுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நீ யாரு? நீ தேவனுடைய ஆலயம் என்றால் இந்த ஆலயம் யாருடைய ஆலயம்? பிசாசுடைய ஆலயத்திற்குள் பிசாசாக இருந்து கொண்டு நீ தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி மார்பு தட்டி கொண்டால் உன்னுடைய வாஞ்சை பிசாசோடு கூட இருக்கிறதா அல்லது தேவனோடு கூட இருக்கிறதா? நீ மாறணும், உன்னிடத்தில் மாற்றம் வர வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். அதற்காகத்தான் உன்னை சிக்ஷித்து போதித்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்பி உன்னை இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். இன்றைக்கு அநேகர் சிக்ஷிப்பதில்லை, போதிக்கிறார்கள். போதனுடைய பலன் ஒரு காதால் கேட்டு மறுகாதால் வெளியில் போகிறது, ஆனால் சிக்ஷை போகாது. ஆனால் சிக்ஷையை நீ சிக்ஷையா நினைக்கிறது இல்லை, அங்கதான் சிக்கல். பேதுருவை பார்த்து சொன்னார், சாத்தானே அப்பாலே போன்னு சொன்னார். ஏன் சொன்னார்? பிசாசனுடைய கிரியை வந்து அவனுடைய சிந்தனையை மாற்றி மாம்சீகத்திற்கு பிரியமான காரியத்தை செய்ய சொன்னது. அவன் செய்தான். ஆனபடியினால் தேவன் சொன்னார், அப்பாலே போ சாத்தானே. அப்ப இன்னைக்கு உன்னையும் என்னையும் பார்த்து என்ன சொல்லுவார் தேவன்? நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய பேச்சுகள், நம்முடைய செய்கைகள் எப்படியா இருக்கிறது? என்னை ஏமாத்தலாம், இங்க இருக்கிற சபையை விசுவாசிகளை ஏமாத்தலாம், ஆனால் படைத்தவரை ஏமாற்ற முடியாது. அவர் சொல்றார், நீ சமுத்திரத்தின் ஆழத்தை கடந்து போனாலும் அங்கேயும் நான் இருக்கிறேன், நீ பாதாளத்தை கடந்து போனாலும் அங்கேயும் நான் இருக்கிறேன். அப்ப எங்கேயும் நீ என்ன செய்ய முடியாது, அவருக்கு மறைவாய் போக முடியாது. அதனாலதான் தேவன் சொல்றார், முதல்ல என் மேல வாஞ்சி ஆயிரு, நான் உன்னை விடுவிக்கிறேன். வாஞ்சை இருக்கா? விடுதலைக்கு தேவை வாஞ்சை. நான் இங்கு ஒரு நபரையோ ரெண்டு நபரையோ குறித்து சொல்லவில்லை. அநேகர் இன்றைக்கு தேவன் மேல் இருக்கிற விசுவாசத்தை விட்டுவிட்டு பிசாசனுடைய கூடாய் ஐக்கியப்பட்டு பிசாசனுடைய கிரியைகளையும் பிசாசனுடைய எண்ணங்களையும் இன்னைக்கு பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறோம். முதல்ல பொண்டாட்டி யாருன்னு தெரியாது புருஷனுக்கு, புருஷன் யாருன்னு தெரியாது பொண்டாட்டிக்கு, பிள்ளை யாருன்னு தெரியாது தாய் தோப்பனுக்கு, தாய் தோப்பன் யாருன்னு தெரியாது இன்னைக்கு பிள்ளைகளுக்கு. ஏன்? அன்பு முற்றி போச்சு. அன்பு முற்றி போனபடியினால் இன்றைக்கு யாருக்கும் என்ன மரியாதை கொடுக்க வேண்டும் என்பது தெரியாமல் நாம் தேவனுடைய பிள்ளை என்கின்ற பெயரை தவறாக உபயோகப்படுத்தி தேவ சமூகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதற்குத்தான் வேதம் சொல்லுகிறது, நீ வாஞ்சையாய் இருக்கணும்.